மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? இம்மானுவேல் என்பதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க. இப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. இப்ப உங்க கூட இருக்கிறாரா? அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து, அதாவது ராஜாக்கள் தீர்க்கதரிசி காலத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் காலத்துக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலமா இருந்தது. எப்படி கேட்ட காலம் அப்படின்னா என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை யாருக்கும் வெளிப்படலை. அந்த 400 ஆண்டுகள் ஜனங்கள் பலி செலுத்தினாங்க, கடவுளை காணி கொடுத்தாங்க, ஆராதனை பண்ணாங்க, தொழுது கொண்டாங்க. ஆனால் யாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு 400 ஆண்டுகள் அடைபட்ட நாட்கள்ல இயேசு கிறிஸ்து குறித்து அவர் பிறப்பார் என்பதை 3ஆம் அதிகாரத்தில் உலக துவக்கத்தில் மனிதர்கள் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட போது அவர்கள்கிட்ட இருக்கும்போதே அவரை வச்சு சொல்றார், சாத்தானை வச்சு சொல்றார், உன் வித்துக்கும் அவ்வளவுக்கும் பயம் உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், உன் அதிகாரத்தை அழிப்பார், உன்னை ஒண்ணுமில்லாமாக்குவார். சாத்தானை அழிக்கிறது சக்தி யாருக்கு இருக்குன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. வேற யார்கிட்ட கிடையாது. யோசேப்புக்கு மரியாளுக்கு திருமணம் நடக்கும் போது நிச்சயத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க? அவங்க பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கப்பட்டதுனால இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால அந்த பெண்ணை என்ன பண்ணல? அவமானப்படுத்த மனசில். என்ன இல்லை? நீங்க நிறைய குடும்பங்கள் அவமானப்படுத்துறோம் இல்லை, அவமானம் நடக்குதில்லை, குத்தி குத்தி காட்டுறோம் இல்லை. அவமானப்படுத்துறதுன்னா 4 பேர் முன்னாடி ஊருக்கு தெரியுற மாதிரி கெட்ட வார்த்தையில அடிக்கடி நிறைய வீடுகள் நடக்கிறதுனா நடத்தியதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெண்ணு நடத்த சரியில்லை, ஆண் நடத்த சரியில்லை. நம்ம குடும்பத்தை நம்மளே கூறு வீட்டான ஊரில் வித்துறது, அசிங்கப்படுத்துறது. கேட்டா நான் நீதிமான், நான் உத்தமன், நான் நல்லவன், நீ நல்லவன் கிடையாது. 2 பேர் ஒரே சரி இருந்தா, ஆணு பெண்ணு ஒரே சரிசமன் தான். எத்தனை குடும்பங்கள் நடக்குது பிரச்சனை. ஆனால் யோசிப்பு பாருங்க, அவன் நீதிமானா எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க. தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு என்ன பண்ணக்கூடாது? அவமானம் வந்துடக்கூடாது. அவன் தாங்க நீதிமான். தன்னை நம்பி இருக்கிற ஜனத்துக்கு, தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு என்ன வந்துடக்கூடாது? இந்த சமுதாயத்தில் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவளை பாதுகாக்கணும், அவளை குறித்து யார் தப்பா பேசிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த யோசேப்பு பாருங்க, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், என்ன இல்லை, அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் மனசுல என்னன்னா, அந்த பெண்ணுக்கு எந்த அவமானம் வந்துடக்கூடாது, என்னால் அந்த பெண்ணுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. அந்த பெண் எப்படியாவது என்ன பண்ணணும், எப்படியாவது வெளியே விட்டுட்டு வெளியே போகணும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தானா. இந்த யோசனையை ஆண்டவர் அறிஞ்சிட்டார். உடனே ஆண்டவர் யோசேப்பு கிட்ட பேசுறார். என்ன சொல்றாரு? இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. என்ன சொல்றாரு? உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்றதுக்கு சந்தேகப்படாத, உன் மனைவி குறித்து சந்தேகப்படாத. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகம். சந்தேகப்படுறவன் ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கவே முடியாது. சந்தேகப்படுறவன் பரலோகத்துக்கு நுழைய முடியாது. சந்தேகப்படுறவன் விசுவாசியா இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் அவன் வாழ்க்கையில நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா இருக்காது. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியில் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்ன சொல்றாரு? இயேசு என்று பேர். அவருக்கு ஒரு பெண்ணு, அந்த பரிசுத்த ஆவியில் கர்ப்பமிட்ட அந்த மரியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவருக்கு நீ என்ன பேர் வைக்கணும்? நீ இப்படி இதை பேர் வைக்கணும். யார் பேர் வைக்கணும்? இயேசு என்று பேர் வைக்கணும். ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களுடைய பாவத்தை, தன் உலகத்தில் படைச்ச எல்லா மக்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த பாவத்திலிருந்து நீக்கி, அந்த பாவவாளிலிருந்து விடுதலை தந்து உங்களை ரட்சிப்பார். அப்பதான் தேவன் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. பாவம் உங்களை விட்டு நீங்கினாதான் கடவுள் உங்க கூட இருக்க முடியும். பாவம் உங்க கிட்ட இருந்தா இயேசு உங்க கூட இருக்க மாட்டார். மறந்துடாதீங்க. இயேசு எதுக்காக வந்தாருன்னா, நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர் இப்பொழுது நம்ம கூட இருக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா.
இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தன் இஷ்டத்துக்கு கடவுளை தொழுது கொண்டு இருக்காங்க. தன் இஷ்டத்துக்கு பாருங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தெரிந்து கொள்றவங்களே தவறான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. கடந்த நாட்களில் யாரோ ஒருத்தர், ஆமாம் நம்ம சபையில் தான் ஒருத்தர் சொன்னாங்க, ஜெபமாலை, என்னது ஜெபமாலை போடணும். அது தவறான உபதேசம், அது தவறான பழக்க வழக்கம். அது அந்த உபதேசத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. வேதத்தில் அப்படி இல்லை. வேதத்தில் இல்லாத நம்ம பின்பற்றணும்னா நாம் தேவனுக்கு விரோதிகளாய் மாறிடுவோம். அவன் பாவம் செய்யலாம் இருப்போம். சிலுவை போடுறது அது அதை காட்டில் பெரிய பாவம். அடையாளத்தை தரிச்சு கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிலுவை போட்டுக்கிறாங்க. சிலுவை போயிட்டா நீதிமான் ஆயிருமா? சிலுவை போட்டால் நல்லவன் ஆயிடுவாங்களா? சிலுவை போட்டால் பரிசுத்தம் ஆக முடியுமா? சிலுவை பரிசுத்தமாக்காது. சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற முடியும். நீங்கள் வெளிப்புற தோட்டத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ற அது வாழ்க்கை கிடையாதுங்க. உள்ளான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ள இருக்கிற மனுஷன், உங்கள் மனச்சாட்சி உங்களுக்குள்ளே பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். உங்கள் தவறுகளை சுட்டி காட்டணும். அனுதினமும் அவரை உணரணும். நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியாமல் நீங்கள் துடிக்கிறீங்களா, அதெல்லாம் எண்ணங்கள் வரணும். ஐயோ, நான் ஆண்டவருக்காக இதில் இல்லை இழந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக இதில் நான் செய்ய முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்கள் அதில் மேலே தாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தை வந்தார், தவிர நம்ம அழிக்கிறதுக்காக வரல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். எதிலிருந்து? பாவ வாழ்ந்து விடுதலை தரணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு இல்லாமல் கடவுள் உங்கள் கூட இருக்க மாட்டார். தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம சொல்றீங்கன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. பாருங்க, 85வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தர வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவாரானால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாமல் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நன்மை செய்ய மாட்டார். அப்போ பாவத்தை விடுதலை ஆறணும். ஆனால் நிறைய வாழ்க்கையில் பாவம் என்ன பண்ணுதுன்னா ஆட்டி படைக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை காரணம் வந்துறீங்களா, 100% பாவம் தான். பாவ சுபாவம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் உயர்வும் வராது, மேன்மையை அடைய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம புலம்பிக்கொண்டு சண்டை போட்டுட்டு முறுமுறுத்துட்டே இருப்போம். பாவம் எப்போ உங்களை விட்டு வெளியே போகுதோ, பாவ சிந்தனைகள் பாவ எண்ணங்கள் எப்போ உங்களை மனசை விட்டு வெளியே போகுதோ, அப்போதான் உங்கள் மனசில் ஒரு தெளிவான சந்தோஷம், தெளிவான நிம்மதி, தெளிவான ஒரு ஆரோக்கியம், தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு உண்டாகும். பாவம் இருக்க வரைக்கும் நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். வாழ்க்கை நிம்மதியே இருக்காது. எது சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ கடவுளை நம்மளை பிரிக்கக்கூடியது எதுனா நம்முடைய அக்கிரமம். நம்ம செஞ்ச பாவம் தான் கடவுளையும் நம்மளையும் பிரிச்சிருக்கு. அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட சேர முடியல. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்கள பாவம் செய்யறதுக்காக படைக்கப்படலை. ஆனால் இவங்க கடவுளோட வார்த்தையை மீறினதுனால, பாவம் செய்ததுனால ஆண்டரை விட்டு விலகி, ஆண்டரோட சந்நிதியை விட்டு விலகி, சத்தத்தை விட்டு விலகி, கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி போய் இன்னைக்கும் மனிதர்கள் ஓடி ஒளிகிறார்கள். பாவத்தை கண்டு இல்லை, இயேசுவை கண்டு. உங்களை பார்த்த உடனே இந்த உலகத்தில் பாவம் செய்த மனிதர்களுக்கு வெறுப்பு வரும். உங்களை பார்த்தாலே கோபப்படுவாங்க, உங்களை பார்த்தாலே குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் நம்மளை பகைக்கும். ஏன்னா நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணிட்டோமே, நம்ம மனம் திரும்பிட்டோமே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அதனால நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஆனால் அந்த உலகம் பார்த்து இவங்க எப்படி இப்படி வர்றாங்க, இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எது காசு வருது, இவங்க எப்படி, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, வருமானமே இல்லையே, இவங்களால் இப்படி இவ்வளோ ஆடைகள் உணர்த்தப்படுது, இவங்க எப்படி கார் வருது, இவங்க எப்படி வசதியாக இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, இவங்க எப்படி இவங்களுக்கு என்ன சர்ச்சில் நிறைய தர்றாங்களோ, சர்ச்சில் நிறைய காசு தராங்க போல இருக்குது. புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் நன்மையை தருகிறவர்.
ஆனால் பிசாசு பாவம் செய்த மனிதர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவன் தப்பான எண்ணத்தில் தப்பான செயலை பார்க்குறான். நம்ம பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் பாவத்தை நேசிக்கிறான், அவனாலாம் பண்ண முடியல. ஆனால் பணம் இருக்குது, எல்லாம் சொத்து இருக்குது, ஆனால் பாவம் இருக்கும்போது அவனால் அதை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறது. கரிமையானவர்களே பாருங்கள், உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம செய்கிற பாவம் தான் கடவுள்கிட்ட வர நன்மையை தடுக்குது. கடவுள்கிட்ட வர நன்மையை தடுக்கிறது தெரியுங்களா, நாம் செய்கிற பாவங்கள். நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்லா பைபிள் வாசிக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், நல்லது செய்யலாம். நீங்கள் உலகத்துக்கே ராஜாவாக இருக்கலாம், உலகத்துக்கு நல்லவங்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் மனசாட்சிப்படி கடவுளுக்கு பயந்து இருக்கிறோமா, கடவுளுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து இருக்கிறேனா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை வெறுக்கிறவனுக்கு என்ன கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. பாவத்தை வெறுக்கிறவனுக்கு என்ன கிடைக்குது, நன்மை கிடைக்குது. பாவத்தை வெறுக்கிறவனுக்கு என்ன கிடைக்குது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. பாவத்தை வெறுக்கிறவனுக்கு தான் கடவுள் அவனோடு கூட இருப்பான். ஹல்லேலூயா. பாவத்தை நேசிக்கிறவன் கடவுள் கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு என்னதான், இன்னைக்கு இந்த கோயிலுக்கு எவ்வளோதான் டொனேஷன் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும் சரி, எவ்வளோ நன்மைஞ்சாலும் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒருத்தர் கடவுள்கிட்ட நன்மை பெற முடியாது. அப்போ ஆண்டவரை பார்க்கணும் ஆசை, ஆனால் பாவத்தோடு இருந்தால் ஆண்டவர்கிட்ட பார்க்க முடியாது. ஒரு குழந்தை மண்ணில் ரோட்டில் போய் சேற்றில் விளாண்டுட்டு, இல்லை மழை தண்ணியில் போய் காலை மிதித்து விளாண்டுட்டு வீட்டுக்குள்ளே விடுவோமா? நம்ம காலை கழுவிட்டு வா, கையால் கழுவிட்டு வான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வாழ்ற ரோடு சுத்தமாக இருக்குது, நீ சாக்கடையில் குப்பையில் போய் விளாண்டு வந்திருக்க, வீட்டுக்குள்ள போய் தான் நம்ம கையால் கழுவிட்டு நீட்டாக வரணும். இல்லாட்டி என்ன வரும், நோய் பரவிடும் அப்படி சொல்லி எச்சரிப்போம். அது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு எச்சரிப்போம். ஏன்னா ஒரு சரீரமான மனிதனுக்கே நம்ம இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 3 வேளை கூட்டுவாங்க, சிலர் 2 வேளை கூட்டுவாங்க. எதுக்காக கூட்டுறாங்க? ஆனால் வீடு சுத்தமாக தான் இருக்கும், ஆனால் கூட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நானும் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கிறேன். நேற்று நைட்டு தான் நான் கூட்டுனேன், காலையிலும் கூட்டுறேன், மறுபடியும் இப்படி பண்ணு வந்துச்சு. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உட்காந்து குப்பையை வந்து உட்காந்துக்கிறது. நேற்று தான் நான் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்டேன், மறுபடியும் அந்த பாவம் மனசுக்குள்ள வருது. அந்த என்ன வருது, டெய்லி கூட்டணும். என்ன பண்ணணும், டெய்லி மனசு சுத்தம் பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஆண்டவரில் கேட்கணும், ஆண்டவரே என் தவறுகளை என்னை திருத்திக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கோவம் வரக்கூடாது ஆண்டவரே, நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் யாரும் குறை பேசக்கூடாது, யார் மேலும் கோப்படக்கூடாது, என்னை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு நாளும் காலையும் சாயந்தரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் இடத்துல என்ன பண்ணணும், போய் நம்ம சுத்தம் பண்ணணும். சாப்பிட்ற தட்டை எப்படி நம்ம கழுவுறோமோ, சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுறோம், கவுத்தி என்ன பண்ணுறேன், விலைக்கு வைக்கிறோமில்ல. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை சுத்தம் செய்கிறோமா? வசனத்தை கொண்டு கழுவணும், வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு நம்மளை சரி பண்ணணும், வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு தான் சரி பண்ணணும். பாருங்க, யோசேப்பு மரியாதை அவமானப்படுத்த மனசு இல்லை. அவன் எந்த அளவுக்கு நீதிமானத்துக்கு பாருங்க. என்னால் ஒரு நீதிமான் அடுத்தவங்க கஷ்டப்படுத்த மாட்டான், நீதிமான்கள் யாரோட மனசை துன்பப்படுத்த மாட்டான், நீதிமான்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டான். நீதிமான்னா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பான், எல்லாரையும் நேசிப்பான், இல்லை நல்லா இருக்குன்னு நினைப்பான். அவன் தான் நீதிமான். தன்னை போல பிறர் நேசிக்கிறவன் தான் நீதிமான். அப்போ இன்னைக்கு நீதிமான்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, இன்னைக்கு நீதிமான்கள் மிகவும் குறைவு. அப்படி நல்லவங்களை பார்க்க முடியல. குடும்பத்துக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் சண்டை, காலையிலும் சாயந்தரமும் நைட்டும் முறுமுறுத்து. ஏன்னா அங்கே பாவம் இருக்கு. பாவம் இருந்தால் மழுகிட்டே தான் இருப்பாங்க, முறுமுறுத்துட்டே தான் இருப்பாங்க. பாவம் தூங்க விடாது, பாவம் சந்தோஷம் இருக்க விடாது, பாவம் சந்தோஷத்தை அழிச்சிடும். எரேமியா புத்தகத்தில் எடுத்து வாசிக்கும் போது வாசிங்க, எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 5:25 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு என்ன வரமாட்டேன்றது, நன்மையை வரவிடாமல் தடுக்குது. நம்முடைய பாவம் தான் நமக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்குது. வேறு யாரும் கிடையாது, சாத்தான் கிடையாது, எந்த மனுஷன் கிடையாது, நான் தான் காரணம். என்னுடைய பாவம் தான் என்னை தடுக்குது. நான் செஞ்ச பாவத்தினால தான் இந்த வர வேண்டிய நன்மையை கெடுத்து விடுகிறது. தவளை தன் வாயால் கெடுக்கிறது போல
நம்மளே என்ன பண்ணுறோம், வர்ற நன்மையை பேசி கெடுத்து விட்டுருவோம். நமக்கு உதவி செய்ய வரவங்க கூட இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான்டா, இவனை கொடுக்கவே கூடாது. இப்படி தாங்க நம்ம ஆண்டோடத்தில் ஆண்டர் நமக்கு பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டர் தரக்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்மளாம் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு இது போதும் சொல்லி பண்ணும்போது நினைப்பாரு, அப்பா நான் உனக்கு பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ சீப்பாக ஆசைப்படுற. நம்ம எனக்கு இதே வேணும், எனக்கு இதே வேணும், இதே வேணும். அப்போ சரி எடுத்துகிட்டு போ, அவ்வளோதானே. அதாவது முட்டை போடுற கோழி கடவுள் கொடுக்குறவங்க ஆசை தான். எனக்கு முட்டை போது ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஒரு முட்டை தூக்கிட்டு வந்துடுறான். ஆனால் கோழி இருந்துச்சுன்னா நிறைய முட்டை கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? கோழி இருந்துச்சுன்னா நிறையா முட்டை கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒரு முட்டை மட்டும் போதும், கோழி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கை இருக்கு. அநேக நேரங்கள் அப்படி தான் நம்ம தவறான முடிவு எடுத்து விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களே நமக்கு வேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடுக்குது. எங்கே சொல்லுது? எரேமியா 5:25. மறந்துடக்கூடாது. எரேமியா 5:25 என்ன சொல்லுது? எரேமியா 5:25 நாம் செய்கிற பாவம் தான், சொல்லுங்க, இப்போ நாம் செய்கிற பாவம் தான் நமக்கு வர்ற நன்மையை தடுக்கிறது, கடவுள் அல்ல. ஒரு நாள் கடவுள் நன்மையை தடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. இது இந்த அறிவு நமக்கு வேணும். ஏன் ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னா, நான் செய்கிற பாவம் எனக்கு வர வேண்டிய நன்மை தடுக்குது. அதே போல் ஏசாயா 59:2 வாசிச்சோம் இல்லையா? உங்கள் அக்கிரமங்களே அவருக்கு நமக்கு என்ன பண்ணுது? பிரிவினை உண்டாக்குது, வர நன்மையை தடுக்குது. நம்ம செய்கிற பாவங்களே அவருக்கு வர நன்மை, நமக்கு வர நன்மை தடுக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்குது. நீ யோசிப்பு எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அவன் பாவம் செய்யலை. அவன் என்ன பண்ணல? ஒரு பாவம் செய்யலை. ஆனால் அவன் தலையில் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? ஒரு கர்ப்பிணி பெண்ணியை தலையில் கட்டிட்டார். இப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு. இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுங்களையும் மாசமான பிள்ளைக்கு யாரா தாலி கட்டுவா? நான் தப்பு பண்ணவே இல்லையே, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் நல்லா வந்தானே, எனக்கே இந்த கடவுள் சோதிக்கிறார் என்னையே, நான் யாருக்கு இந்த துரோகம் பண்ணது இல்லையே, என் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த பெண்ணை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக தள்ளிவிட யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே வந்து யோசேப்புகிட்ட பேசுகிறாரு. யோசேப்பை நீ சந்தேகப்படாதப்பா மனைவி நினைச்சு. ஏன்னா அந்த பெண் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டார், ஒரு மனுஷன் மூலமா இல்லை. கடவுள் அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக்க, கடவுள் அந்த பெண்ணோட வயிற்றில் பிறக்க போகிறார் இயேசு. அவர் வருவார். எதுக்காக என்றால் நமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சித்து அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இயேசு இந்த உலகம் வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்வதற்காக இயேசு பிறந்தார். இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்காம இருக்கிறாங்க? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் இருந்தாலும் நிம்மதியில் சந்தோஷமா இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இயேசு ஒருத்தர் இருந்தால் போதும், சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுவே பெரிய நன்மைங்க, அதுவே பெரிய நன்மை. இயேசு உங்க கூடனாலும் பெரிய நன்மை. கடவுள் நம்ம கூட இருந்தாலும் பெரிய பாக்கியம். உங்கள் கூட கடவுள் வந்து எப்படி இருக்கணும்? எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார், எங்கே போனாலும் உங்களை பாதுகாப்பா, எங்கே இருந்தாலும் உங்களை தூக்கி விடுவார், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறார்.